Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. இந்திய அணி ஆறுதல் வெற்றி பெற்றிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இரண்டாவது பேட்டிங் செய்த இந்திய அணி 38.3 ஓவர்களில் 236 ரன்கள் எடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஆறுதல் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்று நடைபெற்றது. இதுல இந்திய அணி ஆறுதல் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அடுத்தடுத்து 2 ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. மூன்றாவதாக இன்று நடைபெற்ற இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றியை பெற்றிருக்கிறது. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி 46.4 ஓவர்களில் 236 ரன்கள் எடுத்திருந்தது. அதன் பிறகாக 237 என்ற ரன்களோடு களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்திலேயே நல்ல ஒரு தொடக்கத்தை ரோஹித் சர்மா ஏற்படுத்தி கொடுத்தார். 125 பந்துகளில் 121 ரன்கள் குவித்து அபாரமான ஆட்டத்தை ரோஹித் சர்மா வெளிப்படுத்தியிருந்தார். தொடக்கத்தில் சுமங்கில் பெரிதாக 26 பந்துகளில் 24 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் அதன் பிறகாக களமிறங்கிய விராட் கோலி நிலைத்து நின்று ஆடி சுமார் 84 பந்துகளில் 74 ரன்கள் குவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 ஒருநாள் போட்டிகளில் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த விராட் கோலி மீண்டும் இந்திய அணியில ஃபார்ம்ல திரும்பியிருக்கிறார். இதற்காக கிரிக்கெட் ரசிகர்கள் அதே போன்று விராட் கோலியுடைய ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.